ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சில்லி பரோட்டா செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு மீதி சப்பாத்தி செஞ்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக உங்களுக்கு மீந்து போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சப்பாத்திலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம கையால் இந்த மாதிரி பிச்சும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கத்திரிக்கோலால் அழகாக சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை கட் பண்ணிக்கலாம். இப்போது சில்லி பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பில் வானல் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு இலை, சின்ன பீஸ் பட்டை, 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கி வரட்டும். நம்ம வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி பத்தலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சப்பாத்திலையும் உப்பு இருக்கும். அதனால் நம்ம காய்கறி வதங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நமக்கு காயெல்லாம் வதங்கி வர இந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தியெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி பிச்சும் போட்டுக்கலாம். டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்படி பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். நமக்கு இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போது தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரே ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கோஸ் தான் சேர்க்க போகிறேன். கோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட் இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெறும் பீன்ஸ், கேரட்டும் கோஸ் மட்டும் போட்டு செஞ்சாலே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு குடமிளகாய் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்படியே செஞ்சுக்கலாம். இதை நல்லா நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் 2 சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டை லவங்கலாமும் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் கரம் மசாலா சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா நமக்கு வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்பவே இது ஹெல்த்தி. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டுடுங்க. நடுவில் பார்த்து நீங்கள் கலந்து விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நமக்கு காயெல்லாம் வெந்துட்டுருக்கு. ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு தான் சேர்த்தேன். அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்திலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இல்லைனா ரொம்ப காஞ்சி போன மாதிரி ட்ரை ஆகிடும். சேர்த்து இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டலாம். மசாலா சப்பாத்தி எல்லாம் நமக்கு கலந்து வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுப்போம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சப்பாத்திலாம் நல்லா ஹீட் ஆகிட்டு மசாலாவோட நமக்கு நல்லா கலந்து வரட்டும். இப்போது நம்ம சப்பாத்தி மசாலாவோட நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை மட்டும் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இதை நீங்கள் அப்படியே சாப்பிடவே நல்லா தான் இருக்கும். தொட்டுக்க எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லைனா நீங்கள் தயிர் பச்சடியோடையும் அப்புறம் டொமேட்டோ சாஸ் அதோடையும் சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும்.
வீட்டில் தொட்டுக்க எதுவுமே இல்லைன்றப்ப இந்த மாதிரி சீக்கிரமாக நம்ம எல்லா காய்கறிகளோட சத்தும் முழுசாக நமக்கு கிடைக்கும். சீக்கிரமாக நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக லைட்டாக நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சில்லி பரோட்டா ரெடி. கடையிலலாம் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப கெட்டது. அதனால் வீட்டில் செய்யும்போது ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணாமல் சாப்பிடுங்க. அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். சில்லி பரோட்டா ரெடி. அட பரவாயில்ல கோச். போதும்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு புரியல. ஆனா மழை பெஞ்சா இந்த கூரை ஐயோ